சைக்காலஜி ஆஃப் ஆர்டினரி மேன் படத்தோட ப்ரொமோ விட்டுட்டாங்க. ரவி மோகன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் அவரை நம்ம திரையில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டைரக்ஷன்லையும் கால் பதிச்சிட்டார். அவர் அண்ணா மாதிரியே யோகி பாபுவை ஏன் சூஸ் பண்ணார் முதல் படத்தில் அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டுமே தெரியும். மேபி யோகி பாபுட்ட ஏதோ ஒன்று அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு இல்லையா, அது என்னமோ அவருக்கே வச்சுட்டும். அப்புறம் ஹேஷ்டேக் ஓம் போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுதான் படத்தோட நேமா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரியும். இந்த ப்ரோமோவே கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 48 செகண்ட் விட்டுருக்காங்கன்னா என்னவா இருக்கும் பார்த்துருவாங்க. இதெல்லாம் அப்பப்போ பார்த்துருணும். கம்ப்யூட்டர் ஜி ஐயோ விளம்பரத்தை போட்டு சாவடிப்பான். ஓடுங்கடா ஸ்லிப்பாடு. Come to terrace. ஹாய் சார். ஹாய் சார். வாங்க யோகி. எதுக்கு சார் என்னை இமீடியட்டாக மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை நல்லா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன் சார். டைரக்ட் பண்ண போகிறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தோமா நடிச்சோமா கேரவனில் உட்காந்தோமா ஜூஸை குடிச்சோமா. நீங்க தான் ஹீரோ. இந்தியாவில் பெஸ்ட் டைரக்டர் சார் நீங்கள். உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி. டைலாக்ஸு ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு பேஜில் என் பேர் தான் இருக்குது, செகண்ட் பேஜில் என் பேர் தான் இருக்குது, தேர்ட் பேஜில் என்ன சார் ஸ்ரீராம் ஜெயம் மாதிரி எல்லா பேஜிலும் நான் தான் இருக்கிறேன். அது நீங்கள் தான் எல்லா சீன்லையும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கதை ரெடி, டைலாக்ஸ் ரெடி. ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்கே அங்கே தெரியுதுல்ல ஒரு ரூமு. மோட்டர் ரூமு? காஸ்டியூம் ரூம் யோகி. அது காஸ்டியூம் ரூமா? சொல்லுங்கள் சார். அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்கள் மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிருவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டால் கேரக்டர் பிடிச்சிடுங்களா? நான் பார்க்குறேங்க. எனக்காக நாமே போட்டார். அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிப்பான். நம்மளால் என்னடானா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கிறேன்றாரு. சரியா ராஜா? எனக்கே அவரோட கேரக்டர் அவரோட கேரக்டரா? என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். நல்லா இருக்கு. 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கேட்டனா எதுக்கு 6 பேக் வைக்கணும்? நோ, வேற மாதிரி வர மாட்டோம். சங்கீதமே ஒன்று. நமஸ்தே ஜி. இந்த மாதம் வாடகை கொடுப்போம். A few moments later. ஆஞ்சூரிங் கட்டப்பெல்லாம் போட்டு காமிச்சாச்சு. எந்த கேரக்டருமே வரலையா? இப்போதான் தெரியுது எதுக்கு பாய் தலைகாணி எத்தனை சொன்னார்னு. கோசுவத்தி தான் மிஸ்ஸிங். தூங்குவோம். அம்மா பார்த்து வந்துருச்சு. வா மச்சான், வா மச்சான், வா. உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. எக்ஸ்ட்ராடினரி. இது எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? டைட்டில் நீலா கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த டைரக்டர் நம்மளை விட மாட்டாரு சார். தயவு செய்து அது கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். ஓகே, இந்த படம் நம்ம ரவி மோகனுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ரவி மோகனை பற்றி வச்சு செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயம்.
ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு தான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் அவங்களோட பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது, அதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த படத்தோட இவ்வளோ நாளாக அவர் ஒரு திரையில் பார்த்து வியந்த ஒரு நல்ல நடிகர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். அவரோட அண்ணன் தான் மிகப்பெரிய ஒரு நல்ல டைரக்ஷன், எல்லாருக்குமே தெரியும், ராஜா சார். இப்போ வந்து அதான் ஒரு இந்த படத்தோட ப்ரொமோஷன், நான் அந்த ஸ்டூடியோவோட லான்ச்சிங்லாம் சொல்லுவார், இவனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு தான் என் டைரக்ஷனில் பண்ணியாரா அப்படின்னு ஒரு டைலாக் கேட்பார், ஒரு வார்த்தை கேட்பார். ஸோ அந்த வகையில் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவரே எழுதி அவரே ஸ்டார் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது யோகி பாபு சூஸ் பண்ணி ஒரு தைரியமாக அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது உண்மையிலேயே நல்ல ஒரு கதை அம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யோகி பாபு வந்து கதாநாயகன் அப்படிங்கிறத தாண்டி கதை நாயகனாக அவரை மக்கள் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் நிறைய அவர் யோகி பாபு கெட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு கதையை களமாக வச்சு தன்னோட முதல் படத்தை பயணம் எடுத்துருக்கிறார் இல்லையா. ஸோ இந்த பயணத்தில் வந்து ஜெயம் கண்டிப்பாக உருவாகணும், ஜெயம் ரவிக்கு ஜெயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பேரை மாற்றிட்டாரு. மேபி என்னன்னு தெரியல, இப்போ ரவி மோகன் வச்சுட்டாரு. எங்களுக்கு எல்லாம் மைண்டுக்குள்ளே ஜெயம் ரவின்னு தான் தோணுது. ஏன்னா இதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சு நான் கூகுளில் போய் சர்ச் போடும்போதே ஜெயம் ரவி மூவி ப்ரோமோ அப்படின்னு போட்டால் தான் இதுவே வருது. ஸோ கூகுள்காரனே ஜெயம் ரவின்னு தான் மைண்டில் வச்சுருக்கிறாரு. ஆனால் இவர் தான் ரவி மோகன் மாற்றிக்கிட்டாரு. பரவாயில்ல, எனிவே இந்த பேர் வச்சதுக்கப்புறமாவது அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கட்டுமே டைரக்ஷனில். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரோமோ வந்து அழகாக சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெளியில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.